நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தமிழ்நாட்டு மக்களின் குரலை பிஜேபி புறக்கணிப்பது சரியா? கோரிக்கைகளை எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல. குட்ட குட்ட குனியமாட்டம், நிமிர்ந்து நடை போடுவோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலைதளத்தில் காட்டமான பதிவு. நிதி முதல் எஸ்ஐஆர் வரை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா மத்திய அரசு என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எக்ஸ் தள பதிவில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பதாக திமுக சார்ந்த எம்பிக்களுடைய கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக அவர் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது, நாங்கள் பலமுறை நிவாரண நிதி கேட்டோம், அதை கொடுக்கவில்லை. கல்விக்கு உண்டான நிதி கேட்டோம், அதையும் கொடுக்கவில்லை. அதையும் தாண்டி எஸ்ஐஆரில் எங்களுடைய வாக்குகள் வஞ்சிக்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் வழக்கம் தொடர்ந்தும் அதற்கும் சொல்லவில்லை. சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் போட்டு மத்திய அரசுக்கு எடுத்து அனுப்பினாலும் அதில் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? தமிழ்நாட்டை தொடர்ந்து அதனுடைய குரல் வலையை நெரிக்கலாமா என்கின்ற ஆதங்கத்தில் தன்னுடைய பதிவை முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா, மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் தன்னை இணைத்துக் கொள்வதில் முதலாவதாக தமிழக பிஜேபியை சார்ந்த முனைவர் வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ரஜினி. வணக்கம். அடுத்தபடியாக அரசியல் உலகில் மூத்த அரசியல்வாதி நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். திரு திருநாவுக்கரசு சார், உங்களிடமிருந்து அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு வலைதள பக்கத்தில் முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதிவை போட்டிருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசின் மீது ஒரு என்ன சொல்கிறது, கருத்து முரண்பாடு என்பது மத்திய அரசின் மீதும் இருக்கிறது, ஆளுநர் மீதும் இருக்கிறது, மாநில தலைவர் மீதும் இருக்கிறது, அமித்ஷா மீதும் இருக்கிறது என்கின்ற ஒரு ஒற்றை கோணத்தில் திமுக தன்னுடைய தமிழ் நாட்டு மக்களின் குரல் வலையை மத்திய அரசாங்கம் நெரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த பதிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை இதில் முரண்படுறீங்களா? வழக்கம் போல 100% பொய் சொல்லியிருக்கிறாரு. இது அவதூறு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. திமுக பொதுவாக பொய் பொருட்டு மட்டும்தான் சொல்லும். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே வாழக்கூடிய ஒரு கட்சினா திமுகன்னு தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெரியும். வழக்கமாவே பொய் சொல்லக்கூடிய அவங்க இப்ப தேர்தல் நேரங்கிறதால இன்னும் கூடுதலா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டா புனிதராயிடுறாங்க. எப்படி சார்? இல்ல, நாங்க பொய் சொல்றது இல்ல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. இப்ப திமுக மாதிரி நாங்க பொய் சொல்ல மாட்டோம், அவங்க தான் பொய் சொல்லுவாங்க. இப்ப ஏன் அஜித் பவார் போன்றவர்கள் எல்லாம் உங்களுடைய சிபி வலயத்துக்குள்ள வரும்பொழுது கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டா அவங்க புனிதராகி நீங்க அவங்களை இல்லையே இன்னும் கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கா? சட்டம் தன் கடமையை செய்யும். பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் பொறுத்தளவு சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம். ஆனா இங்க நீங்க ஒரு செந்தில் பாலாஜி தான் அப்படி. அவர் அதிமுக இருக்கும்போது அவரை பத்தி எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி ஜெயில போய் ஊழலுக்காக, அதுவும் ஏழை எளிய மாணவர்கள், ஏழை எளிய இளைஞர்கள், அவங்க எல்லாம் சார் கண்டக்டரா போறவங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களா போறாங்க. ஏழை எளிய குடும்பம் அவங்க தான் எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாரான்னு சொல்லி அந்த மாதிரி வேலைக்கு போறாங்க. அவங்க கிட்டே லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி வேலையும் போட்டு கொடுக்காம அந்த பணத்தையும் திருப்ப கொடுக்காம எவ்வளவு பிரச்சனை பண்ணார் செந்தில் பாலாஜி. ஆனா சுப்ரீம் கோர்ட்டே அவரை கண்டிக்குது. இது மிகப்பெரிய தவறு, நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி. அப்படி லஞ்ச ஊழல்ல ஈடுபட்ட ஒருத்தரை ஜெயிலையும் 1 வருஷத்துக்கு மேல வச்சு அமைச்சராகவே வச்சிருந்தாரு மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்ட அநாகரிகமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல. நான் விஷயத்துக்கு வரேன், நீங்க அதை கேட்டதால சொல்றேன். எலெக்ஷன் வந்துருச்சுல, அதனால வழக்கமா இந்த பொய் பொருட்டு எல்லாம் பேசுறாங்களா, அவதூறு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, இதை இப்ப கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே இன்னைக்கு மத்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களால அதிக பயனடைஞ்சது யாருன்னா தமிழக மக்கள் தான். தமிழகத்துக்கு தான் கோடி கோடி கோடியா வாரி வாரி வழங்குறார் நரேந்திர மோடி அவர்கள். 1 லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட எவ்வளவோ திட்டங்கள் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. சொன்ன ஆச்சரியமா இருக்குங்க. அவரோட சொந்த மாநிலம் குஜராத்.
அதிகப்படியா அவருக்கு வாக்களித்தது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். அங்க கூட ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கல. ஆனா தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. 2000 கொடுத்தது யாருங்க? கொடுத்தது யாருங்க? மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரி திமுக பீரியட்ல எய்ம்ஸ் கட்டுவே நீங்க இன்ன வரைக்கும் கட்டவே இல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டு. தவறான குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டு. 2004ல இருந்து 14 வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க. கொள்கை அளவுல கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுக்கப்படணும்னு சொல்லல. ஆனா 2014ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி வந்த அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம்னா தமிழகத்துக்கு வந்துட்டு எய்ம்ஸ் கொடுக்கப்படும் சொல்லி அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். இங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது திருச்சிலியா, மதுரையிலயா, தஞ்சாவூர்லயான்னு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட் நடந்துச்சு. இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2026ல அது வந்துட்டு திறக்கப்படும் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த உண்மையில அவங்க மறைச்சிருவாங்க. எய்ம்ஸ் மதுரையில் இருக்குல்ல, அந்த மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணப்பட்டா மாணவர்களை சேர்ப்போம்ல, இப்பவே அட்மிஷன் போட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் இன்னொரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்க படிச்சுட்டு இன்னொரு ஒரு வருஷத்துல வந்துட்டு கட்டி முடிக்கப்பட்ட விடும். அவங்க கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் அந்த புது கட்டிடத்துக்கு வந்துருவாங்க. வெளியில பட்டம் வாங்கிட்டு போகும்போது அவங்க எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட் பேரோட வருவாங்க. இத திமுக செஞ்சுதான். திமுக கேட்டுச்சா முதல்ல? அதுக்கு வந்து போராட்டமே பண்ணாங்க. திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இருக்குல்லங்க, எங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஒழிய தமிழக மக்களுக்கு அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்டு எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், கேட்காமவே எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். சார் அவரோட தாய்மொழி குஜராத்திங்க பிரைம் மினிஸ்டருக்கு. ஆனா என்னோட தாய்மொழி தான் உலகத்திலேயே சிறந்த மொழி சொல்லி இருந்தா யாரும் பெருசா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அது சொல்லல. கேட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிங்க. ஆனா நாங்க கேட்டு கொடுக்கலன்னு வந்து முதல்ல ஒரு பட்டியல வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கும் ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கோவை மதுரை மெட்ரோ வழித்தடத்தை கேன்சல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் கலைஞர் மும்பை ஒரே நிமிஷங்க. இல்ல நான் பட்டியல சொல்லிறேன். நீங்க சொல்லுங்க. 15 அவர் மட்டும் உளறி வச்சிருப்பாரு. இல்ல சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு நிறைவேற்றின கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அது வரைக்கும் பதில் வரலன்னு சொல்லியிருக்கிறாரு. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாரு. துண்டு சீட்டு இல்ல, முதல்வர் வந்து எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்கிறார். இல்ல முதல்வர் ஒரு தமிழ்நாட்டினுடைய 5.5 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் பதிவிட்டு விஷயத்தை சொல்றாரு. அவருக்கு தெரியாது, யாரும் எழுதி கொடுத்திருப்பாங்க. விட்டுருங்க, விஷயத்துக்கு நான் வரேன். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் சொல்லி இந்தியாவோட எல்லா மாநகரங்களிலும் மெட்ரோ இருக்கு. ஆனா சென்னை மெட்ரோக்கு தாங்க செகண்ட் பேஸுக்கு 63,246 கோடி கொடுத்தது மோடியோட பாஜக அரசு. என்ன கொடுக்கவே இல்லையே, வழங்கப்பட்டிருக்க திட்டம் ஒதுக்கியாச்சுங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? தயவு செய்து முரசொலி மட்டும் படிக்க கூடாது. எல்லா பேப்பரும் இல்ல நான் முரசொலி எல்லாம் படிக்க மாட்டேன். மறைச்சிடுவாங்க. அதாவது 63,000 லட்சம் கோடியில 63,246 கோடி. அந்த கோடியில இப்ப எவ்வளவு ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு? மத்திய அரசாங்கம் ஃபுல்லாவே நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. முன்னாடி கூட கேட்டது என்ன தெரியுமா சொன்னாங்க, இவங்க லோன் வாங்கி கொடுப்போம்ல, அந்த லோனை நாங்க ரீபே பண்றோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேண்டாம். தமிழகத்துல வந்துட்டு அன்னைக்கு எங்க பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதினாங்க, தமிழகத்துக்கு தேவைன்னு சொல்லி. தமிழக மக்களோட கோரிக்கை அதை புரிஞ்சுக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் அத்தனையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு முழுவதும் ஏத்துக்கிட்டாங்க. 63,246 கோடி. இது மும்பையை விட, டெல்லியை விட, கொல்கத்தாவை விட, பெங்களூரை விட இந்தியாவிலேயே அதிகப்படியான நிதி தமிழகத்துக்கு தாங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மெட்ரோ ரயில் விஷயத்துல கூட கோயம்புத்தூர் நீங்க மதுரையில வரும்போது டிபிஆர் இருக்குல்லங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஒரு திட்டம்னா விரிவான திட்ட அறிக்கை கொடுக்கணுங்க. எந்த ஃபார்மேட்ல கேக்குறாங்களோ கரெக்டா கொடுக்கணும். இவங்க அந்த மாதிரி கொடுக்காம, ஏன் தெரியுமா, மத்திய அரசாங்கத்தை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி விமர்சனம் பண்ணணும் எலெக்ஷன் டைம்ல. மக்கள்கிட்ட இங்க பாருங்க தமிழகத்தை வஞ்சிக்குதுன்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சு இந்த மாதிரி மடைமாத்தி விடலாங்கிறதுக்காகத்தான் வேணும்னே இந்த திமுக அரசாங்கம் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்டமிட்டு குற்றம் சாட்டுறேன். விஷயத்தை சொல்றேன். இதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அவரோட தாய்மொழி குஜராத்தி, அதை கூட சிறந்த மொழின்னு அவர் சொல்லலங்க. அதிகமா பேசக்கூடிய இந்தி, அதை வந்துட்டு சிறந்த மொழி சொல்லி இருந்தா ஓட்டு கிடைச்சிருக்கும். உலகத்திலேயே அதுவும் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி, சிறந்த மொழி தமிழ் மொழின்னு சொன்னது நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படி இருக்கும்போது தமிழர்களை வஞ்சிக்கிறாரு, தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு ஏன் பொய் சொல்றாங்க? இவங்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம ஊழல் பண்ணிட்டு இருக்கிறோம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் மறைக்கணும்னா இந்த மாதிரி மடைமாத்தி விட்டலாம் சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை கிடையாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்து முக்கியமாக நம்ம இது பிஜேபி கவுண்டர் வச்சிருக்கிறதுனால அதுக்கு நம்ம டிஎம் கிட்ட தான் நம்ம கேட்டாகணும். சொல்லுங்கள் ரஜினி, அதாவது எலெக்ஷன் நெருங்க அது வந்து திமுகவுக்கு வந்து மக்களை மடமாற்றணும், பிஜேபி மீது விமர்சனம் வச்சு அதை வாக்கு வங்கியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் வந்து பொய்கள் மீது பொய்களாக அடிக்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் வச்சிருக்கிறார். உங்களுடைய கருத்து?
எங்களுடைய முதல்வருடைய எக்ஸ் தளப்பதிவு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது இன்று நேற்று பாஜக தமிழகத்தை புறக்கணிக்கிறதா என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எப்போது திமுக ஆட்சி அமைந்ததோ அன்றிலிருந்து தொடர்ந்து திமுகவையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்து வருகிறது பாஜக. இதை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எம்பிக்கள் 40 பேர் ஜெயிச்சிட்டாங்க, இவங்க கேன்டீன்ல போய் பக்கோடா சாப்பிட்டு வருவாங்க, அப்படியெல்லாம் உங்களை போன்ற பாஜகவை சார்ந்தவர்கள் கிண்டலும் கேலியுமாக செய்தார்கள். அவர்கள் என்ன அங்க போய் சாதிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லணும்னா, 2021-22 ஆண்டு முதல் 2025-26 ஆண்டு வரை 1274 கோடியில் 12,045 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல 9,755 பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது. 2,290 பணிகள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இப்படி தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த எம்பிக்களாக தமிழக எம்பிக்கள் இன்றைக்கு விளங்கி வருகிறார்கள். ரஜினி, உங்களை கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் பத்தி பேசிட்டு இருந்தோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு குறைந்தது ஒரு வாரத்துல 4 நாளாவது தொகுதியில் இருக்கணும். அதே மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை எங்களுடைய கழக தலைவராக இருக்கக்கூடிய தளபதியிடம் அவர்கள் இது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். 2 months once, 15 days once. இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மக்கள் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பாஜக இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. இவ்வளவு சிறப்பா செயல்படுகிறார்களே, அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவுக்கே ஒரு போட்டியாக 11.19% ஜிடிபி ரேட்டை இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்குதுன்னா, அதையெல்லாம் அவர்களால் பார்த்து, அது மத்திய அரசோட தயவு இல்லாம எப்படி மாநில அரசு மட்டும் பண்ண முடியும்? இன்றைக்கு மாநில அரசு, திராவிட மாடல் அரசின் மகத்தான சாதனை என்ற பேரில் 17 முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதுல பெறப்பட்ட அதாவது முதலீடு மட்டும் 11,40,731 கோடி முதலீடுகள். இது மத்திய அரசு ஒன்றிய அரசோட தயவால முதலீட்டாளர்கள் இங்க யாரும் வர கிடையாது. நாங்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். அங்க முதலீடுகளை இன்றைக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்த முதலீட்டாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒன்றிய அரசின் தயவால தான் வந்திருக்கு. ஒன்றிய அரசு தயவால வருதுன்னா என்ன செய்யணும்னா, இவங்க ஆந்திராக்கு காட்டுகிற அக்கறையும் குஜராத்துக்கு காட்டுகிற அக்கறையும் தமிழ்நாட்டில் ஒருவேளை காட்டி இருந்தால், ஆமாம் ஒன்றிய அரசால் இந்த வளர்ச்சி சாத்தியமாக இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு பேர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது தமிழகம். கல்விக்கான நிதி எங்கே? நீங்க எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி விடுவிப்போம் என்று தர்மேந்திர பிரதான் சொன்னார். அதற்கு எங்கள் தலைவர் சொன்னார், 2000 கோடி அல்ல 10,000 கோடியே தந்தாலும் எங்களுடைய மொழியை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. அதுதான் எங்களுடைய தலைவரின் குரல். சரி, நீங்க கரெக்டா சொல்றீங்க. தமிழ் மொழியை காப்பதற்காக திமுக இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ் தலைவர்களுக்கு எத்தனை இருக்கைகள் இருக்கு? அதாவது தமிழ் தலைவர்களுக்கு கேம்பிரிட்ஜ்ல தமிழ் சேர் போடுறது முக்கியம் இல்ல, அதை கேம்பிரிட்ஜ் தமிழ்நாட்டுல செய்து சாதனை படைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். இல்ல, தமிழ்நாட்டுல தமிழ் வரக்காம கேம்பிரிட்ஜ்ல போய் நம்ம தமிழ் வளர்த்து என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மொழியை, தமிழ் மொழியின் பெருமைகளையும் தமிழ் இனத்தின் பெருமைகளையும் பரப்பி வருகிறோம். இன்றைக்கு தெரு இன்றைக்கு தமிழ் பேர்ல எல்லாத்துலயும் தமிழ் பேரை வைங்க, பிறக்கின்ற குழந்தைக்கு கூட நல்ல தமிழ் பேரை வைங்க என்றுதான் ஒரு மணமக்களை வாழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு சென்றாலும் தலைவர் சொல்வது முதல் வார்த்தையே, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பேரை வைங்க. ஆனா திமுக கையில் எடுத்து வழிநடத்துகிற திராவிட மாடல் என்பது தமிழ் பேரிலே, திராவிடம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, மாடல் என்பது ஆங்கில வார்த்தை. திராவிடம் என்பது சமஸ்கிருத வார்த்தையா? இதிலே நான் முரண்படுறேன். திராவிடம் என்பது காலம் காலமாக எல்லோருக்கும் எல்லாம். இன்றைக்கு இந்த திராவிடம் என்ற எல்லோருக்கும் எல்லாம் என்பது வேறு, திராவிடம் என்பது வேறு இல்ல. திராவிடம் என்பது எங்களுடைய கொள்கை. ஒரு திமுக தொண்டனின் ரத்தத்திலே ஓடுகிற பெயர் திராவிடம். திராவிடத்தால் தான் நாங்கள் வாழ்கிறோம். திராவிடத்தால் தான் இன்றைக்கு
இன்றைக்கு வந்து கூலி தொழிலாளியின் மகன் கூட இன்றைக்கு IAS ஆக முடிகிறது என்று சொன்னால் அதற்கு வழிவகை செய்தது இந்த திராவிடம் தான். அதே போல கூலி தொழிலாளியோட ஒரு பெண் மருத்துவராக ஆகிறாங்கன்னா அது பிஜேபி செஞ்ச ஒரு விஷயம் தான். நீட்ல நீட்டால அனிதா என்ற ஒரு மாணவி மறைந்த பிறகும் பல மாணவிகள் மறைந்த போதும் இந்த கருத்தை நீங்கள் சொல்வதுதான் எனக்கு உள்ளபடியாகவே நான் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க வந்து இவ்வளவு மாணவிகள் இறந்த பின்பும் நீட்டாலதான் ஒருத்தர் வந்து உயர்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்று வரையிலே நீட் எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறது. அந்த ரகசியம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம். இதிலே முடிவு எடுக்க வேண்டியது, முடிவு எடுக்காமல் கிடப்பில் போட்டது திமுகவா ஆளுநர் இல்ல. இந்த வந்து சட்ட முன்வடிவா கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தானே. சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை, எதுவுமே நீட்டுக்காக பண்ணல. அப்படி நீங்க சொன்னா நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்ல பிரதர், நீட்டை வந்து சட்ட முன்வடிவா கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸினுடைய முக்கிய பொறுப்புல இருந்தவங்களுடைய மனைவியார் அவங்க வந்து அது பக்காவா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப அந்த நீட்டை வந்து நாங்க வந்தோடனே நாங்க எடுத்துருவோம், அந்த ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ரகசியம் தான் இன்னும் சிதம்பரம் ரகசியமாவே இருக்கு. ஆட்சிக்கு அதாவது 2019 சொன்னது 2019 மத்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசாக அமைந்தால், எங்களுடைய இந்தியா கூட்டணி அரசாக அமைந்தால் நீட் என்பது நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று சொன்னோம். ஆனால் ஒன்றிய அரசு அன்றைக்கு பாஜக வந்தது. மறுபடியும் 2024 மீண்டும் பாஜக அங்கே வந்து அதாவது மத்தியில வந்து அமைந்தது. இதுல வந்து அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக இங்கே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக கோரிக்கை வைத்து உடனடியாக நீட்டை நாங்கள் ரத்து செய்திருப்போம். வேற என்னென்ன விஷயத்துல மத்திய அரசு வஞ்சிக்குது நீங்க பட்டியலிடுறீங்க? இன்றைக்கு வந்து அது பட்டியலிடணும்னா இன்னைக்கு எய்ம்ஸை பத்தி சொல்றாரு. எய்ம்ஸ் 2026 நான் வந்து எய்ம்ஸ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லணும். எத்தனை ஆண்டு காலமாக எய்ம்ஸ்ல நீங்க வச்ச ஒரு செங்கலை வச்சு தூக்கின்னு வந்துட்டு எங்களுடைய இளம் தலைவர் அவர்கள் அன்னைக்கு பிரச்சாரத்துல போய் உங்களை ஒரு தொகுதியில கூட வராத மக்கள்லாம் துரத்தி அடிச்சதுக்கு காரணம் அந்த எய்ம்ஸ் தான். நீங்க எய்ம்ஸ்ல வந்து நீங்க வந்து எய்ம்ஸ் நாங்க கொண்டு வரோம் சொல்லி நிதியை ஒதுக்காம இன்றைக்கு வந்து வஞ்சித்து வரீங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டு 5 மாநிலங்கள்ல புயல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. ஆந்திராக்கு 608 கோடி, ஒடிசாக்கு 255 கோடி, தெலுங்கானாக்கு 237 கோடி, திரிபுராக்கு 288 கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது. இதை மறந்துட்டீங்க. பீகார்ல ஆட்சிக்கு வந்த உடனே ஃபேஸ் 3ல பீகாருக்கு வந்து 15,000 பேரிடர் கோடி 15,000 கோடி கொடுத்தாங்க. வரக்கூடிய மழை வெள்ளத்துக்கு முன்பதாகவே அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. அவர்கள் ஆளும் மாநிலங்களிலே அவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுல நம்ம சொல்ல முடியல. அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். பெஞ்சல் புயல் பாதிப்பு அங்க கேட்ட கோடி வந்து 37,906 கோடி தமிழ்நாடு அரசு கேட்டது. அவங்க கொடுத்தது 994 கோடி. 1000 கோடி கூட இல்ல. அப்போ 36,000 சொச்சம் கோடி வந்து கொடுக்காம ஏன் மறுக்கிறீங்க? டிசாஸ்டர்ல கொடுக்கக்கூடிய 450 கோடி 450 ரெண்டு ஃபேஸ்ல இருக்கிறத மொத்தமா விடுவிச்சாங்க. கொடுத்துறாங்க. நாங்க கேட்டது 37,000 கோடி சார். நீங்க கொடுத்தது எவ்வளவு கோடி சார்? இப்போ தமிழ்நாட்டுல முழுமையாக எப்படி இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயில் சொல்றீங்க. இன்றைக்கு மதுரை என்பது கோவை என்பது முக்கியமான ஒரு பகுதிகள். நீங்க வந்து பாப்புலேஷனை வச்சு 2011 சென்சஸ் வச்சு நீங்க பேசுறீங்கன்னா எதுக்கு ஆக்ராக்கு தந்தீங்க, எதுக்கு வந்து மீரட்டுக்கு கொடுத்தீங்க? அங்கெல்லாம் கோயம்புத்தூரை விட அதிகமா இருக்கா பாப்புலேஷன்? இல்லையே. அங்க நீங்க உங்களுக்கு அங்கே வந்து அந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வர தெரிந்த உங்களுக்கு இங்க வந்து நீங்க சொல்லுவீங்க நாங்க ரிஜெக்ட் பண்ணல, ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டோம். அதாவது ரிட்டர்ன்ல வந்து ஆல்டர்னேட்டிவா நீங்க பாத்துங்க. ஆல்டர்னேட்டிவ்னா நீங்க அதே திட்டத்தை பண்ணணும்னா நீங்க இதை திருத்தி கொடுங்க, நாங்க பண்ணணும்னு சொல்லல. ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது திட்டத்தை பார்த்துக்கோங்க அப்படி என்பதா நீங்க அர்த்தம். இன்றைக்கு வெளிப்படையாகவே தெரியுது பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய செங்கை பத்மநாபன் சார், அதாவது வந்து 2 பேரும் பேசுறதை பார்த்திருப்பீங்க. நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நிதி முதல் எஸ்ஏஆர் வரை தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து இன்றைக்கு வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? மத்திய அரசால் திமுக வஞ்சிக்கப்படல, மாநில அரசால் மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு 23 வயது கொண்ட ஒரு இளைஞர் திமுகவில்
எப்படி வளர்த்து எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கு நாட்டுப்பற்றும் நாட்டினுடைய வளர்ச்சியும் நாட்டு மீது கொண்ட பிடிமானமும். தயவு செய்து இந்த பித்தலாட்டு அரசியல் வேண்டாம். எந்த துறையில் எடுத்தாலும் அனைத்து துறையிலையும் யூ நேம் எனி டிபார்ட்மெண்ட் தேர் இஸ் a lacuna. ரொம்ப மகா மட்டமான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு. ஒரே நிமிஷம் 75 என்னமோ டைரக்டா முதலமைச்சர் ஸ்டாலினே உட்கார்ந்துட்டு இதை பண்ணாதன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எதை அரசை வழிநடத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவதான் ஆனா அரசு இயந்திரம் என்பது அரசு அலுவலர்கள், அரசு அதிகாரிகள். அவங்க பண்ற தப்பு வந்து எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் தான், தலைமை ஆசிரியர் தான் அந்த தலைமை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்தை பார்க்கிறவங்க. அங்க எது நடந்தாலும் அவர் தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு. நீங்க இதுக்கு கல்வி அலுவலர் தான் பொறுப்பு. மாவட்ட கல்வி அலுவலர் தான் பொறுப்பு. இல்ல நான் இதை முடிச்சிடுறேன். என்ன சப்ஜெக்ட்ல சொல்லிட்டு இருந்தோம் சார்? ஒரு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் சொல்றாரு, 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றுல இதை போன்ற மோசமான தலைவரை சிஎம்ஐ நான் கண்டதில்லை, நாங்கள் கண்டதில்லைன்னு முந்தானத்து பதிவு பண்றாரு. இதோட கொச்சையா எந்த முதலமைச்சரும் எந்த நாட்டிலையும் குறிப்பிடல. யாரு? அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட். அப்படி இருக்கும்போது தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு தரல சொல்லிட்டு இவங்களுடைய போதை, இவர்களுடைய பாலியல், இவர்களுடைய சட்டம் ஒழுங்கு, இவர்களுடைய ஊழல், லஞ்சம், லாவண்யம் அனைத்தையும் மறைப்பதற்கு ஒரு கட்சி ஜெயிச்சு வரணும்னா அதற்கு அவங்க முதலெடுக்க வேண்டியது தன்னை ஆதரித்த, தன்னை வாழ வைத்த, தன்னை வெற்றி பெற வைத்த அந்த மக்களுக்கு நன்மை செய்து வெற்றி கொள்ளணும். அது இங்க வாய்ப்பே இல்லை. 4.5 ஆண்டு காலம். இப்போ தம்பி சொன்னாரு 4.5 வருஷம் தூங்கிட்டு மௌனமா இருந்துட்டு வாரத்துக்கு 4 வாட்டி போனோம், வருஷத்துக்கு 3 வாட்டி போனோம்னு சொல்ற இந்த கதெல்லாம் 6 மாசத்துல கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு சார்? தயவு செஞ்சு எதுக்கெடுத்தாலும் மடை மாற்றம். 21 லட்சம் உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு 6000 மேனிக்கு 3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுக்குற ரேஷன்ல அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, தோரப்பருப்பு, ஆயில இருந்து, மருத்துவத்துல இருந்து, படிப்புல இருந்து, கல்வியில இருந்து, போக்குவரத்துல இருந்து, எந்த யூ நேம் எனி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய மத்திய சர்க்காரினுடைய பணம் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம 50% ஜிஎஸ்டி, 50% சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 40 உங்களுக்கு கலால்ல மட்டுமே 50,000-60,000 கோடி வருது. நீங்க மாநிலத்துல வர்ற வசூல் எல்லாம் வாங்கி உங்களுக்கு என்ன பேர் வந்தது? உங்க பிடிஆர் தான் சொன்னாரு. அது உண்மையோ பொய்யோ, நெருப்பு இல்லாம புகையாது என்பது என்னுடைய கருத்து. 30,000 கோடி வந்துருச்சு, இன்னொரு பைப் லைன்ல இருக்கு, என்ன பண்றது தெரியல. அந்த ஆடியோ எல்லாம் தமிழ்நாட்டில் கேட்டோம் இல்லையா? அதை மட்டும் இல்லாம இன்னும் மத்திய அரசு தரணும். மீதி இருக்க 50ல 41% ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மீதி இருக்கிற பணம் தான் அவங்களுக்கு வருவாய். அவங்களுக்கு வருவாய் தேவை இல்லையா? மத்திய அரசு யார் பாப்பா? நிர்வாக அரசு ஊழியர்கள் யார் பாப்பா? ராணுவத்தை யார் பாப்பா? விஞ்ஞானத்தை யார் பாப்பா? இஸ்ரோவை யார் பாப்பா? ரயில் துறை யார் பாப்பா? இத்தனை துறையும் கவனிக்கணும்னா அவங்களுக்கு நிர்வாகம் வேணாமா? இந்தியா படுத்து தமிழ்நாடு எழுந்தா இன்னொரு உக்ரைனா இருக்கும். மாநில உரிமை இல்ல சார். இல்ல மாநிலங்களுடைய வருவாய் வரியில தான் வந்து மத்திய அரசாங்கம் இயங்குது. மத்திய அரசாங்கத்துக்கு தனி ஏதாச்சும் வருவாய் வரக்கூடிய விஷயம் இருக்கு? இதே பித்தலாட்டது இந்த மாதிரி சொல்லி இதுதான உண்மை? ஒரு நிமிஷம் சார், இது உண்மை இல்ல சார். 28 மாநிலங்கள், ஒரு நிமிஷம் இல்ல சார், 28 மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வருவாயை வச்சுதான் இந்தியாவே நகருது. இது நீங்க இப்படி சொல்லி நான் இப்படி சொல்றேன். 28 மாநிலம் யூனியன் பிரதேசம் சேர்ந்ததுதான் இந்தியா. 140 கோடி மக்கள் தொகையை கொண்டது இந்தியா. தயவு செஞ்சு இந்த மாதிரி 23, 24, 22 வயசு இளைஞர்களை தவறா நம்ம வழி நடத்தி தேசப்பற்றை மாநிலம் தான் மக்களை வஞ்சிக்கிற நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அப்ப நீங்க பிரிவினை நான் சொல்றது உள்வாங்க. உக்ரைனும் இதே மாதிரி சொல்லி மாநிலம் உரிமை போச்சு, மாநில உரிமை போச்சுன்னு என்னாச்சு? ஒட்டுமொத்த கொள்ளை அடிக்கிறதுக்கு ஐரோப்பா கண்ட்ரி, நாட்டோ ரெடி ஆயிடுச்சு, அமெரிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அந்த அரசியலை முன்னுதாரணமாக கொண்டுதான் நம்ம இங்க நம்ம திருத்திக் கொள்ளணும். மத்திய அரசு மாநில அரசு பிரிக்காதீங்க. அது கூட்டு குடும்பம், இது தனி குடும்பம், அவ்வளவுதான் வித்தியாசம். தனி எல்லாமே நம்ம குடும்பம் தான். என் தம்பி தனி கொடுத்து போயிட்டாரு, என் சகோதரி தனி கொடுத்து போயிட்டான்றதுனால எங்க குடும்பத்தில் அங்கம் இல்லாதவர்கள் அல்ல. மத்திய அரசுக்கு நிதி வேணும், அதை உணருங்க.
அது எதுக்கு வேணும்? அது எப்படி வருது அந்த நிதி சார் அத்தனை மாநிலத்திலையும் கொடுக்குறாங்க சார். பசங்க அதான் நீங்க சொல்ற மாதிரி கூட்டு குடும்பத்துல பசங்க சம்பாதிச்சு கொடுக்கறது அப்பா வந்து அதை வாங்கி நிர்வாகம் பண்ணி கொடுக்குறாங்க. அது கரெக்ட். ஆனா அப்பாக்கு வருமானம் ஒரு நிமிஷம் சார், அப்பாக்கு வருமானம் தேவையில்லை சார். சரி, நம்ம சார் நீங்க இந்த காங்கிரஸ் சார் 3 நிமிஷம் தான் சார் இருக்கு. இல்ல வர 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 நம்ம தொடர்ந்து பேசுறோம். அடுத்து அவர்கிட்ட அரங்க இணையத்தில் இருக்கட்ட நான் முதல் சுற்று கருத்து வாங்கிக்கிறேன். திரு நந்தகுமார் சார், அதாவது என்னதான் வந்து திமுக வந்து குற்றச்சாட்டு வச்சாலும் அது வந்து தேர்தலுக்கு உண்டான ஒரு வாக்கு வங்கி அரசியலாக தான் அது வந்து பயன்படுத்துது அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரங்கில் நம்மளுடைய முனைவர் திருநாவுக்கரசு அவர்களும் டாக்டர் சங்கை பத்மநாபன் அவர்களும் முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? எனக்கு ரொம்ப தம்பி கம்மிப்பட்ட தலைவர். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது வாக்கு அரசியல் சொன்னீங்க. இப்ப அதனால வந்து நான் வந்து அங்கிருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன். அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி ஒரு 15 வருஷமா ஒரு மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த சிஎம் வந்து ஏற்கனவே ஒரு 5 வருஷமா இருக்காரு. இப்ப அது 25 வருஷத்துக்கு போக போறாரு. இப்ப லேட்டஸ்ட் அங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு திருட்டு ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட பீகார் மாநிலத்துல அதாவது 6 மாவட்டம், பீகார் மாநிலத்துல 6 மாவட்டத்துல குழந்தைகளுக்கு கொடுக்கிற தாய்ப்பால்ல யுரேனியம் கலந்திருக்கிறதாக எய்ம்ஸ் டெல்லியும் அதை சார்ந்த நிறுவனம் சோதனை செஞ்சு இப்ப ஒரு வாரமா பேப்பர்ல டிவில வந்துட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வந்து 20,000 கோடியை வந்து ஜல் ஜீவன் மிஷனுக்கு போட்டேன்னு சொன்னாரு. அதே வந்து பீகார் தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட 4 கோடி வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொன்னாரு. இப்ப இந்த மத்திய அரசும் இந்த மாநில அரசும் சேர்ந்து எப்படி யுரேனியம் கலந்த தண்ணியை தான் அங்க வந்து எல்லா பெண்களுக்கும் வீட்டுக்கும் சப்ளை பண்ணாங்களா? அத குடிச்ச அந்த பெண்களுக்கு தான் வந்து தாய்ப்பால யுரேனியம் கலந்து இருக்குது. இத குடிக்கிற குழந்தையோட நீங்க வச்சு பாருங்க. இதுதான் இந்தியாவோட நிலைமை. இதுதான் வந்து இந்த பாஜக ஆளுகிற டபுள் இன்ஜின் ஆட்சியோட நிலைமை. சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இப்படியாப்பட்ட மாநிலத்துல தாய்ப்பால்ல யுரேனியம் கலந்திருக்கு நாட பதறிக்கிட்டு இருக்கு. ஆனா அத பத்தி பிஎம் ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல அமித்ஷா ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல அந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒரு வார்த்தை பேசினாரா? யாரும் வாய்ப்பு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க நீ சொன்னா நான் சொன்னா பரவாயில்ல, இவங்க நடத்துற எய்ம்ஸ் டெல்லியில இருந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையில வந்துகிட்டே இருக்குது. இப்படியாப்பட்ட பீகார் மக்களை வஞ்சித்த இவர்கள் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? அதை விடுங்க. இப்படி பீகார் மக்களை துன்புறுத்தி தண்ணியே இல்லாம கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு வேலை இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா அவங்கள அரவணைச்சு தங்கறதுக்கு வீடு கொடுத்து சாப்பிடறதுக்கு ஃப்ரீயா ரேஷன் அரிசியை கொடுத்து அவங்களுக்கு மருத்துவம் இலவசமா கொடுத்து அதே வீட்டுல அந்த பெண்கள் பஸ்ல போனா இலவசமா அவங்கள பஸ்ல ஏற்றி இறக்கி அதே குழந்தைங்க இங்க தமிழ்நாட்டுல படிக்கணுமா இலவசமான கல்வியை கொடுத்து அவங்களுக்கு இலவச காலை உணவு மதிய உணவு எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தை இந்தியனாக ஒரு தமிழனாக வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு. இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நாங்க எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம உங்களை நாங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணுது? நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 41% கொடுக்குதா? நமக்கு தர வேண்டிய அதாவது நிதி பகிர்வு நிதி ஆயோகத்தை இவங்க போட்டது வந்து 41%. 41% கொடுக்க முடியாது, 31% கொடுக்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த 31% கொடுங்கன்னாலும் அதையும் கொடுக்காம வெறும் 27% கொடுக்குறாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு, அப்படியே இருங்க, நான் தொடர்ந்து வரேன். திருநாவுக்கரசு சார், நாங்கள் வந்து 41% கேட்டால் அது வந்து கொடுக்கல, நிதி பகிர்வில் 20% தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம 2 ரூபாய் நம்ம வந்து ஒரு வரியில் நம்ம கொடுத்தா அது வந்து 20 பைசா 23 பைசாவாக தான் ரிட்டர்ன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இந்த நிதி பகிர்வில் ஏன் வந்து தொடர்ந்து ஒரு வஞ்சனையை காட்டுது பிஜேபி அரசுன்னு கேள்வி வச்சிருக்கிறார். வஞ்சனை இல்லை, வஞ்சனை அப்படின்னா ஓர வஞ்சனை எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் இல்லை, நீங்க அதை எப்படினாலும் நீங்க சொல்லிக்கீங்க. என்ன பொய் பிரச்சாரம் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படினாலும் சொல்லலாம். காங்கிரஸ்காரர் அதனால தான் அப்படி சொல்றீங்க. காங்கிரஸ்காரர் சொல்றாரு, அதனால அவருக்கே சொல்றேன். 2004 இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில இருந்துச்சு. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி தானே. அப்ப எத்தனை % சார் மாநிலத்துக்கு கொடுத்தாங்க சார்? ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கப்படுது குடியரசுத் தலைவராக. அவங்க தான் ஜிஎஸ்டியால இப்ப வருமானம் அதிகமா வந்திருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜிஎஸ்டி நீங்க அது வேற இது வேற. ஆனா ஜிஎஸ்டியால வருமானம் அதிகமா வந்திருக்குது. நான் சொல்றது இந்த வரி பகிர்வு சொல்றேன்.
மாநிலத்துக்கு 32% இருந்துச்சு. மோடி அவர்கள் வந்த அப்புறம் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாநிலங்கள் வளர்ந்தா தான் நாடு வளரும்னு சொல்லி மாநிலத்தோட ஜிஎஸ்டி கவுன்சில்ல கூட மாநிலத்துக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. அந்த மாநிலங்கள் வளர்ச்சியில தான் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இல்லங்கறேன். காங்கிரஸும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது 32% இருந்ததை இப்போ பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் 42% மாத்தி இருக்கு. நீங்க சொல்றீங்களே இவங்க முதற்கொண்டு மத்திய அரசுக்குன்னு ஒரு வருமானம் இல்ல, மாநில அரசாங்கத்துக்கு தான் வருதுன்னு. மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் எங்க வருது? மாவட்டம் மூலமா தான் வருது. அப்படியே சுருக்கிட்டே போங்க. மாவட்டத்துக்கு மட்டும் எங்க வருது? எல்லாம் ஒன்றிய மூலமா தான் வருது. ஒன்றியத்துக்கு எங்க வரும்? அப்படி பஞ்சாயத்து மூலமா தான் வரும். இப்படி பிரிஞ்சா போங்க சார். ஏற்கனவே ஒன்றுபட்ட பாரத தேசம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது ஒரே நாடு இருக்கணும்னு சொன்னாரு, காந்திஜி சொன்னாரு, நேரு கூட சொன்னாரு. அதை பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போனோம் மதவெறியர்கள். நீங்களும் திராவிட நாடு கேட்டீங்க, காங்கிரஸ் அதை ஆதரிச்சுதான் நேரு தான் மிரட்டி விட்டார். இந்த மாதிரி பிரிவினவாதம் எவனாச்சும் பேசுனீங்கன்னா தேச துரோக வழக்குல தூக்கி உள்ள போட்டுன்னு சொல்லிட்டு 1962 திமுக மிரட்டின அப்புறம் தான் அது பிஜேபி நீங்க வரைக்கும் அதை ஹேண்டில் பண்றீங்களா? நிச்சயமா இன்னைக்கு தேச துரோகமா எவனாச்சும் செயல்பட்டானா தூக்கி உள்ள போடுவாங்க. பேச சொல்லுங்க. மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க நீங்க பாகிஸ்தான் போகணும் அனுராக் தாக்கூர் சொன்னாரு. அனுராக் தாக்கூர் சார் சொல்லவே இல்ல. இல்ல சொல்லிருக்காரு சார். இல்ல அனுராக் தாக்கூர் சொல்லிருக்காரு. மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க அங்க போகணும் சொல்லவே கிடையாது. இல்ல சொல்லிருக்காரு. இல்லங்க நீங்க போய் சொல்றீங்க. இல்ல சார் சொல்லிருக்காரு. ஆதாரபூர்வமா இப்ப காமிங்க. இந்தியா டைம்ஸ் இருக்கு. இப்ப காமிங்க சார். இத அவங்க நம்பர்ல வாட்ஸ்அப் பண்றேன். இல்ல எப்படி நீங்க வாட்ஸ்அப் இல்லாத எப்படி வாட்ஸ்அப் பண்ண முடியும்? நான் மறுபடியும் சொல்றேன், எங்க அமைச்சர்கள் எங்க நிர்வாகிகள் யாருமே அப்படி சொன்னது இல்ல. எவனோ ஒருத்தன் சார் இங்க பாருங்க, கருப்பு சட்டை போட்டா திகாவும் திமுகவும் ஒண்ணாயிடாது. ஏன்னா திமுக வந்துட்டு திக திடீர்னு அதிமுக ஆதரிக்கும், திடீர்னு திமுக ஆதரிக்கும். அதே போல எவனோ ஒருத்தன் 4 பேரு சாதாரண லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கிட்டு சொன்னானா உடனே அது பிஜேபி செஞ்சதை நினைக்க கூடாது. நாங்க ஒருபோதும் மாட்டுக்கறி சாப்பிட வேணாம் சொல்ல மாட்டோம். உங்களோட உணவு உங்களோட உரிமை. ஆனா சில மாநிலங்கள பசுவதை தடை சட்டம் இருக்கிறது. அங்க நீங்க வந்துட்டு பசுவை கொல்லக்கூடாது. அந்த சட்டம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எந்த சட்டமா இருந்தாலும் அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணுமா இல்லையா? நீங்க மதிச்சு நடக்காம இருந்துட்டா அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். அது வேற. எங்க அமைச்சர்கள் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டோம். எங்க கொள்கை அது கிடையாது. உணவு என்பது அவரவரது தனிப்பட்ட விருப்பம். சார் உடனே தண்ணி பத்தி பேசுறாரு, பீகார் பத்தி பேசுறாரு. பீகார்ல போயிட்டு ஹரியானா பத்தி பேசினாரு ராகுல் காந்தி. அதனாலதான் பீகார்லயும் ஊத்திக்கிச்சு. தமிழ்நாட்டை பத்தி பேசாம பீகாரை பத்தி சார் பேசுறாரு. தமிழ்நாட்டுல வேங்க வயல்ல குடிக்கும் தண்ணீர்ல வந்துட்டு மலம் கலந்தாங்களே, முக ஸ்டாலின் அங்க போனாரா சார்? இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுத்திருக்கீங்களா? அதை செய்யவே இல்ல. உடனே திருட்டு ஓட்டுங்கிறார். ராகுல் காந்தி சொன்னதை கார்த்தி பா சிதம்பரமே ஏத்துக்கல. எனக்கு அந்த மாதிரி டேட்டா கிடையாது, ஓட்டு திருட்டு நடைபெறலன்னு சொல்லி அவர் சொல்றார். எனக்கு அந்த மாதிரி டேட்டா இல்லன்ட்டார். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்றீங்களே, ஒரு வாக்காளர் வந்துட்டு இது வரைக்கும் முறையிட்டு இருக்காங்களான்னு? யாருமே முறையிடல. அங்க காங்கிரஸ் கட்சி, இங்கதான் தமிழ்நாட்டுல 4 பேர் இருக்கீங்க, அதே மாதிரி அங்க 2 பேரா இருப்பீங்களே. அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு இவரோட ஓட்டு இல்ல அவரோட ஓட்டு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே சார்? மீடியா கிட்ட வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச போறோம் போய் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு குறை சொன்னீங்க, மக்கள் ஏத்துக்கல. மறுபடியும் எஸ்ஐஆர் குறை சொல்றீங்க சார். இந்த எஸ்ஐஆர் விஷயமா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், நம்ம ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸா இருக்கட்டும், எல்லாமே சொல்லிட்டான். எஸ்ஐஆர் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது இது வரைக்கும் எஸ்ஐஆர் நடக்காத மாதிரி ஏன் நடிக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷனோட வேலையை செய்யுது, அதை ஒத்துழைங்க, தப்பு இருந்தா மட்டும் சுட்டி காமிங்கன்னு சொல்லிச்சு. அதே போல இந்த மெட்ரோ விஷயம் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது இல்லங்க அவங்க ரிட்டர்ன் தான் பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணலன்னு சொல்லி நாங்க என்ன சொன்னோமோ அந்த உண்மையை அப்படியே கோர்ட்டும் சொல்லிருக்கு. இதை விட்டுட்டு நீங்க போய் புரட்டா சொல்லிட்டு இருந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? சொன்னாரு சாதனை. நம்ம நந்தகுமார் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் வந்தேன். ஓகே நந்தகுமார், நான் பேசுறேன். இது வரைக்கும் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் அது பிரிக்குது, மத்திய அரசாங்கம் பிரிக்கல. மாநில அரசாங்கத்தோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கேட்டு எல்லா அரசியல் கட்சியோட ஓகே நீங்க சொன்னீங்க 40% கேட்டோம், 40% கேட்டோம், ஆனா 21% தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா மத்திய நிதி பகிர்வு மூலமா தான் வரக்கூடிய வரி வருவாயை பிரிச்சு தரோன்னு சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா திரு நந்தகுமார்? அதாவது பொய் சொல்றதே வேலையா இருக்கவங்க கருத்து கருத்தா சொல்லிட்டே இருப்பாங்க சார். அதெல்லாம் மக்களுக்கு புரியும். அதாவது இவங்க எப்படின்னா வட மதக்களை எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல அவங்க சொல்ற பொய் எல்லாம் எடுபடாது. ஏன்னா இருக்க ஒரே ஒரு தலைவன் அண்ணாமலை, அவனை எங்க போனாரு தெரியல, அவரு எங்க போனாரு தெரியல. அதாவது இருந்த ஒரே ஒரு தலைவர் அண்ணாமலை, அவரு எங்க போனாரே தெரியல. அப்படியாப்பட்ட கட்சியில ஆளே இல்லாத ஒரு கட்சியில இவர் உட்கார்ந்து இங்க மூச்சு விட்டு பேசிட்டு இருப்பாங்களே, அதை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல 27% தான் கொடுத்திருக்காங்க சொல்றேன். அந்த 27% கொடுத்தது கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் 27%. அதே பார்த்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 36,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 30,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. திமுக மாதிரி பிரிவினைவாதம் பேசாதீங்க சார்.
ப்ளீஸ். சார் இல்ல உத்தரப்பிரதேசம் இது எப்படி சார் அது அதை டிவைட் பண்ற சொன்னா பிரிவினைவாதம் சொல்றீங்க? சார் இது தேசம், இது இல்ல தேசம். இல்ல இல்ல அப்படி இல்ல. பிஜேபி பண்ணா ஜனநாயகம், மத்தவங்க பண்ணா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் அதிகமா டாக்ஸ் கொடுக்குது சார். கொங்கு பெல்ட் தனியா நிறைய கொடுக்குது. அரியலூரோ பெரம்பலூரோ நீங்க வந்துட்டு விருத்தாசலமா விழுப்புரமா கம்மியா கொடுக்குது. இப்படியா நம்ம பேசுறோம்? இல்ல அதிக சலுகைகள் கோயம்புத்தூர் வாங்குறாங்கல்ல. யாரு சொன்னா? இவங்க தான் கோயம்புத்தூர் கண்டுக்க மாட்டாங்க. மெட்ரோ ரிப்போர்ட் கூட கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலையா? கோயம்புத்தூரை வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிக்கிறீங்க நீங்க. டிபிஆர் நல்லா கொடுங்க, நாங்க மெட்ரோ கொண்டு வரோம். சென்னை மெட்ரோ கொண்டு வந்தது நாங்க. சென்னை மெட்ரோக்கு 63,244 கோடி ரூபாய் கொடுத்தது நாங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வருவோம், நாங்க மதுரைக்கு கொண்டு வருவோம். நல்ல தலைவர் அவர்கள். அதிமுக அரசாங்கம் பேர் வச்சதே நீங்க. அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இப்படிதான் சிக்க வருவாங்க, இப்படிதான் சிக்க வெட்டுவாங்க. நீட்டு கொண்டு வந்துட்டு நாங்க கொண்டு வரலாங்க. ஆனா நாங்க கொண்டு வந்த பிஜேபி ஆதரவளிச்ச அதிமுக கொண்டு வந்த ஜிடி நாயுடு படத்தை இவங்க கொண்டு வந்து போய் சொல்றாங்க. சரி ரைட் ஓகே. இருங்க. அந்த வயநாடுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? இது வரைக்கும் 10 பைசா கொடுக்கல. அவங்க கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனா 145 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. எங்க தெரியுமா கொடுத்தீங்க? ஹெலிகாப்டர் வந்து பறந்துட்டு போச்சு பாருங்க. அங்க வந்து நிவாரணம் பண்ணி பண்ணா பாருங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு உண்டான சார்ஜை கொடுங்கன்னு சொல்லி நீங்க டிஃபென்ஸுக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த பணத்தை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. இப்படியாப்பட்ட ஒரு அரசு எதிர்கட்சி மாநிலத்துல வஞ்சிக்கிற அரசு நாங்க சொல்லணும். என்ன தப்பு? ராஜ்யசபா சீட்டை வாங்குங்க சார். ஐவர் குழு வந்திருக்கு. முதல்ல அதிமுக திமுக கிட்ட இருந்து ராஜ்யசபா சீட் இல்ல அது உள்கட்சி பிரச்சனை. அது நம்ம பேசி ஓகே. நந்தகுமார் சார் இருங்க. சரி ரைட் ஓகே ஓகே. சகோதரர் சொன்ன ஒரு விஷயத்தை நீட் விஷயம் 2019 இல்ல அது பேசலாம் 2020 சொன்னாரு. திமுக ஆட்சிக்கு இல்ல அந்த பாயிண்ட் வச்சுக்கோ. நான் வரேன், நம்ம பேசலாம். செங்கை பத்மநாதன் சார் இல்ல 3 நிமிஷமா 10 நிமிஷம் நீங்க நல்ல நறுக்குன்னு பேசுற ஒரு ஆளு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை தான் மத்திய அரசு உற்று நோக்குதுன்னு சொல்றாங்க. பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் வரி வருவாயும் நிதி பகிர்வும் வந்து ரொம்ப லேட்டா கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் கருத்துக்கள். இப்போ தமிழ்நாடு மட்டும் வச்சுச்சுன்னா அது பொய்ன்னு சொல்லலாம். பிஜேபி ஆளாத 11 மாநிலங்களிலும் இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அங்கே ஆளுநரை வச்சு மாற்று ஒரு அரசியலும் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் விமர்சனத்தை வைக்கிறாங்க. பிஜேபி அல்லாத மாநிலத்தில் இருக்கவங்கலாம் ஒருங்கிணைந்து ஒரே குற்றச்சாட்டை பெருசா பேசுறாங்க. அங்கெல்லாம் நடக்குதுன்றாங்க. நான் சொல்லிடுறேன். பிஎல்ஓ இங்க பணிச்சுமையில தற்கொலை பண்ணிட்டாரு. வெஸ்ட் பெங்கால்ல தற்கொலை பண்ணிட்டாரு. கேரளால தற்கொலை பண்ணிட்டாங்க. மற்ற மாநிலத்திலாம் பண்ணல. பிஎல்ஓ தற்கொலை பண்ணிட்டா அது காரணம் எஸ்ஐஆர். ஆனா விவசாயிகள் 1968 பேர், ஏறத்தாழ 2000 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு வந்து தனி காரணம். விவசாயிகள் செத்தா தனி காரணம், பிஎல்ஓ தனி காரணத்துல செத்தாலும் இங்க வந்து பணிச்சுமைன்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து மாநில உரிமைன்னு சொல்லி பேசி காங்கிரஸ் ஒரு மாநிலத்தை கூட இல்லாம போகுது. அவங்க 31 மாநிலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 75-80 விழுக்காடு மாநிலத்தை பிடிச்சிட்டாங்க. மாநில உரிமையை கைவிடுற ஒரு ஆட்சி எப்படி மாநிலத்தை கைப்பற்ற முடியும்? அதனால இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். இப்போ உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வை கொடுத்துட்டு இருக்கா? கண்டிப்பா அதிகமாவே கொடுத்துட்டு இருக்கு. அதை மடைமாற்றம் செய்து கொண்டு சார் ஒரு கோர்ட்டுக்கு என்ன சார் ஆத்தியாதி விடுறான் சார். என்ன பண்ணி ஒரே ஒரு செகண்ட் தாமிரபரணி ஆத்துல வர்ற தண்ணிய 1 பைசாக்கு நிறுவனம் கொடுக்குது. அதே அவங்க விக்கிறது வந்து ஒரு லிட்டர் வந்து 1 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த கம்பெனி அனுமதி கொடுத்தாலும் நீங்க சரி பண்ண வேண்டியதானே சார்? நாங்க அனுமதி கொடுத்தத பத்தி பேச எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தா சரி பண்ணணும் சார். ஒரு நிமிஷம் நான் ஆட்சியில் இருக்கும்போது அனுமதி கொடுத்தேன். என்ன நீங்க இறக்கிட்டீங்க? நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்ற வார்த்தை கரெக்ட் தான். அனுமதி கொடுத்தா அது சரி பண்ணணும். அதுல என்ன தப்பு இருக்கோ அது சரி பண்ணணும். அது சரி பண்றதுக்கு தான் மத்திய அரசு இருக்கு. மெட்ரோ திட்டத்துக்கு இல்ல சார் சொல்லுங்க அது மத்திய அரசு அனுமதி இல்ல. இது வந்து மாநில அரசு கொடுத்த கோர்ட் கேட்டிருக்கு. இல்ல அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் மட்டும் தான் அங்க பண்ண முடியும். இவங்க வந்து ஏன் இவ்வளவு கம்மி பணத்தை நீங்க வாங்குறீங்க? கோவை மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு அதுக்கு நான் சொல்றேன் கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் அதுல இருக்க தப்ப கரெக்ட் பண்ணணும்ல. ஒரே ஒரு செகண்ட் கரெக்ட் பண்ற கொடுங்க. அது ஒரு உச்ச பித்தலாட்டத்துடைய உச்சகட்டம் சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. இருங்க சார். இல்ல நான் உண்மையா கண்டிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல இது பித்தலாட்டம் கிடையாது. ஒரு நிமிஷம். இல்ல நான் தரேன். இல்ல நான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். நான் தரேன், உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன் சார். நம்மளுடைய
அதிகாரப்பூர்வமாக தலைமை தேர்தல் ஆணையத்தின்படி மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை, வரைவு வாக்காளர் பட்டியலை 2025 ஜனவரி மாதம் வெளியிட்டாங்க. அதில் கோவையில் மொத்தமாக நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே 30 லட்சத்துக்கு மேல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. 20 லட்சம் இருந்தா தான் நான் கொடுப்பேன். நான் ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னா, ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா என்னுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா எட்டு வந்து கொடுத்துட மாட்டாங்க. நான் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது சார். கேள்வி கேட்டு நான் சொல்றேன், யூ ஷுட் அலோவ் மீ டு டாக். நான் என்ன சொல்றேன்னா, அன்லெஸ் அதர்வைஸ் நான் என்னுடைய பூர்த்தி பண்றதை சரியா பண்ணலன்னா எனக்கு கொடுத்துட கூடாது, கொடுத்துட முடியாது யாரா இருந்தாலும். இந்த விஷயத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணல சார். நோ ஒன் இஸ் சார். ஒரு அது சப்போஸ் போயிடுச்சு. அது இல்ல சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்ல வேற ப்ராஜெக்ட் போகணும்டா சார். பஸ்ஸுக்கு வந்து பசுமை பஸ்ஸை விடலாம்னு சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு மனு வந்து தவறா வருதுன்னா அந்த தவறை திருத்தி கொடுங்கன்னு சொல்றது உங்களுடைய கடமை. அதுக்கு மாற்று வழி கொடுக்கறது என்னோட கொடுப்பவர்களுடைய கடமை. அவங்க என்ன சொல்றாங்க, மெட்ரோல சார் புல்லட் ட்ரெயினை கொடுத்த கட்சி சார் அது. ரெண்டாவது இடத்துல இந்தியாவில் சென்னைக்கும் ஹைதராபாடுக்கும் புல்லட் ட்ரெயின் எத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. சகோதரர் சொன்னார் பாருங்க, மெட்ரோ சென்னையில கேட்காத ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமா எப்பவுமே கடன் கொடுப்பாங்க. நீ கடன் கட்டிக்கோ, அதுக்கு உத்தரவாதம் தரணுவாங்க. இதுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்திருக்காங்க. மொத்த பணம் கொடுக்கல மத்திய 40%, மாநில அரசு 40%, வெளியில இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் 20%. மொத்தம் வந்து 100%. பாராட்டிங்க, உங்க சிஎம்ஏ பாராட்டி இருக்காரு. மத்திய அரசு எதிர்பாராத விதமா நாங்க எதிர்பார்க்கல கொடுத்தாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சார், டிஆர் பாலு சொன்னாரு, மோடிஜி அவர்கள் நமக்கு தங்கத்தட்டுல வச்சு கொடுத்திருக்காரு சொன்னார். ஓகே, டிஆர் பாலு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மெட்ரோ ட்ரெயினை நம்ம பூர்த்தி பண்ணல, அவங்க கொடுக்க கூடாதுன்ற சிந்தனையில நம்ம பண்ணி மடமாற்றம் இல்ல சார். இல்ல அவங்க கொடுக்க கூடாதுன்ற அடிப்படையெல்லாம் கொடுக்கல. இவங்க கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்எம்ஆர்ல வந்து அதை வந்து நீங்க திருத்தி கொடுங்கன்னு வந்து சொல்லணும். ஆனா வந்து அவங்க சொன்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு உண்டான அந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் சார் நீங்க இல்ல இந்த 35 ஒரு அரை வரி கூட என்ன முடிக்க வைக்கலாம். நீங்க தான் பேசுறீங்க. இல்ல சார், நடுவுல வந்துட்டாங்க. அவரு சகோதரர் வந்தார். 34 கிலோமீட்டர் தான் மொத்தமே ஜர்னி டைம். நீங்க கார்ல போறதை விட ட்ரெயின்ல போறதுக்கு அதிக நேரம். அது இல்லாம பெரிய பெரிய பங்களாவெல்லாம் இடிக்கணும்ன்றீங்க. காஸ் ப்ராஜெக்ட் குறுக்கு சந்தல எல்லாம் போகுது. மட்டும் சென்னை சார் அதை மாத்தி கொடுங்க சார், அவ்வளவுதான் உண்டு. அதை தூக்கி அவங்க தலையில மேல போட்டு அம்மி அரைக்கிறதுல ஒரு ப்ராஜெக்ட் எடுபடாது. நீங்க எல்லா ஃபீல்ட்லயும் காலி. அதனால தயவு இனிமே மடை மாற்றம் செய்ய முடியாது. கோவை என்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். எஸ். மதுரை என்பது கோவில் நகரம். எஸ். அதான் பிரதமரே சொல்லி அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல இந்த இடத்துல நான் அவர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும். தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் அந்த பேர்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் திட்டங்கள் அதிகமா போயிருக்கு. கடலுக்கு நடுவில் புதுசா பாலம் கட்டி மத்திய அரசு திறந்து வச்சிருக்கு. ஆனா மதுரை நாங்க தான் கொடுக்கறோம். ஏற்கனவே ஒரு பாலம் இருக்கே சார். இல்ல நாங்க மதுரைக்கு கொடுக்கறோம் என்கிறோம். நீங்க ஃபார்மட்ட கரெக்ட்டா கொடுங்க. இந்த மெட்ரோ அந்த வே இருக்கு பாருங்க, எலிவேட்டட் மெட்ரோ தான் போடணும்னு முடிவு பண்ணாங்க. இல்லங்க கரெக்ட்டா கொடுக்கல, தப்பா கொடுத்துட்டாங்க. தப்பா கொடுத்திருக்கீங்க சார். சரி ப்ரோசீட் வேணும்டே தான தப்பு. பாருங்க 79% ரூட் இருக்குல, அது எலிவேட்டட் மெட்ரோ தான், மேல தான் போகுது. 22 மீட்டர் அகலம் இருக்கணுங்க. ஆனா பார்த்தா 20, 15, 12, 7 மீட்டர் தான் சார் பண்றாங்க. இப்படி ரூட் கொடுத்தா எப்படி முடியும்? இதனால என்ன ஆகும்னா நிறைய பில்டிங் வந்துட்டு இடிக்க வேண்டியதா இருக்கும். மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நாம என்ன சொல்றோம், ப்ராப்பரா கொடுங்க. நாங்க வாங்கி கொடுக்கிறோம் சார், தமிழக மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி வாங்கி தரோம். என்ன நான் சொல்லிறேன், என்ன வரேன், ப்ராப்பரா கொடுங்க. ஏன் போட்டு மத்திய அரசு குழப்புறீங்க? அத வந்து தமிழக மக்களை ஏன் வந்து நீங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர் வாங்கி கொடுக்குறீங்க? எஸ், எனக்கான நேரம் தானே. ஆமா சார். விருதுநகர்ல பிஎம் மித்ரான்னு ஒரு ஜவுளி பூங்கா கொண்டு வருவோம்னு சொல்லி மத்திய ஒன்றிய பாஜக அரசு சொல்லுச்சு. இன்று வரை அதுல வந்து ஒரு முயற்சியாவது பாஜக எடுத்திருக்கிறதா என்பது கேள்வி. அண்ணன் சொன்னார், டிஆர் பாலு இப்படி சொன்னார், உங்களுடைய பொருளாளர் சொன்னார். நீங்க ரொம்ப பின்னாடிலாம் போவேன். நேத்து ஒருத்தர் ஒண்ணு சொன்னார், அதை நான் வந்து மேற்கொண்டுறேன். கட்சி பாகுபாடின்றி அரசின் நலத்திட்டங்கள் முதலமைச்சர் என் தொகுதிக்கு நிறைய செய்திருக்கிறார் சொன்னது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அதாவது அரசியல் கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கலாம், நல்லது செய்கின்ற போது இன்றைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இன்றைக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதிகளை தான் கேட்கிறோம். இன்றைக்கு இது ஒன்றிய அரசு உணவு கொள்முதல்ல மட்டும் 2670 கோடி பெண்டிங் இருக்கு.
சமக்கரா சிக்ஷா திட்டத்துல 3000 கோடி பெண்டிங் இருக்கு. அங்க வந்து ஊரக உட்கட்டமைப்புல இல்ல ஒரு நிமிஷம். நீங்க கொடுக்கல. தனியார் SSA திட்டத்துல முதல்ல அன்றைய முதன்மை தலைமை செயலரும் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களும் போய் கையெழுத்து போட்டு ஒரு 500 கோடி ரூபாய் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. அடுத்து வந்து அந்த உதயச்சந்திரன் வந்த பிறகு கலந்து ஆலோசித்து நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் நீங்க சொன்னீங்க. அங்கே முரண்பாடு இருக்கிறதான அந்த நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சார், அந்த நிதியை பத்தி நீங்க இப்ப சொல்றீங்க, இல்ல, அதுதான் கல்வி. அத வந்து நான் ஏத்துக்க முடியாது. இவர்கள் வந்து ஒரு நிதியில இப்படி ஒரு காரணம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப மத்த நிதி எல்லாம் எங்க போறது? நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்னு செய்றீங்க தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஊரக உட்கட்டமைப்புல 4850 கோடி பெண்டிங் இருக்கு. இன்றைக்கு ரயில்வே அதாவது சொல்றாரு உக்ரைன் போரை நாங்க தான் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழக மீனவர்களை இலங்கை வந்து கைது செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் உங்கள் பிரதமர் அவர்கள்? திருக்குறளை வந்து பேசிட்டு போறாரு. சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி ஒதுக்குறாரு, தமிழுக்கு வெறும் சில்லறை அமௌண்ட் தான் ஒதுக்குறாரு. இதுக்கு நீங்க போய் கேள்வி கேட்க முடியாதா? எவ்வளவு ஒதுக்குறாங்க அதையும் சொல்லுங்க. உங்கள் சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு தமிழை வளர்க்கறேன்னு சொல்றீங்க. சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி வழங்க பழைய தமிழ் மொழிக்கு தமிழ்ல பேசுறீங்கல்ல, தமிழ்ல திருக்குறள் சமஸ்கிருதத்துக்கு 2000, தமிழுக்கு 243 கோடி நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க. இல்ல முதல்வர் சொன்னது அவரு டேட்டா சொல்லல, நான் சொல்றேன். முதல்வர் சொன்னது நீங்க வர இல்ல அது ஓகே. நீங்க வந்து எல்லா லிஸ்ட்டுமே நீங்க சொல்றீங்க. ஏன் மத்திய இப்போ அதிமுக இருக்கும்போது அவங்க வந்து பல இடத்துல சூசமாகவும் பல இடத்துல வந்து மிங்கிள் பண்ணியும் வந்து தமிழகத்துக்கு தேவையான நிதியை வாங்கினாங்க. நீங்க இல்ல நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக மத்திய அரசு விமர்சனம் பண்ணீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிக்ஷனரில இருந்து ஒரு வேர்டை கண்டுபிடிச்சு ஒன்றிய அரசு பயன்படுத்த கூடாது. யாருமே இல்ல. பார்லிமெண்டரி வேலை யாரோ சொன்னாலும் தப்பு சார். யாரோ சொன்னாலும் தப்பு தான். இல்ல நான் சொல்லல சார். பழித்தவனை நான் துபாகூர் தான் சொல்லுவேன். சரி இங்க பாருங்க சார், அங்க நாம் தமிழர் யாருங்க இல்ல அதுக்கு பேசுறதுக்கு. சரி உங்களுடைய கருத்து. அவர் கொடுத்த ஒன்றிய கட்டுப்படுத்தியாச்சு. டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வரீங்க. அதுல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்கள் சொல்றீங்க. இது எப்படி நியாயம்? யூபி டீலிமிட்டேஷன்ல வச்சிக்கிறீங்க. யூபி அண்ணன் அண்ணன் வந்து எனக்கு என்னாலும் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் மாதிரி நான் பாக்குறேன். அவரை வந்து ஒரு இது விமர்சனம் செஞ்சாரு, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். எவனோ ஒருத்தர் லெட்டர் பேட் கட்சி சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்க முடியுமா? அனுராக் தாக்கூரே ஒரு சொன்னார். எந்த லெட்டர் பேட் கட்சியில தலைவா? 365 சின்ன கட்சியை விமர்சிக்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி இல்ல. சின்ன கட்சி பாகிஸ்தானுக்கு போக சொல்லுங்க. நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் பாருங்க. சொன்னீங்க. ரஜினி ஒண்ணே சொல்லிரு. இதுக்கு முன்னாடி சொல்லிறேன். ஒரே நிமிஷம். லெட்டர் பேட் சரி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. சின்ன கட்சியில அவர் வந்து இல்ல இல்ல ஒரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மாட்டுக்கறி விவகாரத்துல லெட்டர் பேட் கட்சிகள் வந்து சொன்னதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு இல்ல இவர் அந்த மாதிரிலாம் சொல்ல. அப்ப நீங்க நிறைவான கருத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய நிறைவான கொடுத்துறேன். இந்த சமஸ்கிருதத்துக்கு அதிகமா பண்றாங்க, தமிழுக்கு பண்ணல சொல்றாங்க. இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கு. இந்தியாவில மொத்தமா 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டுல தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணே அது எம்ஜிஆர் உருவாக்குனது. தமிழ்னு பேசுறாங்கல்ல கருணாநிதி அவர்கள் வந்துட்டு தமிழ் மொழியை வளர்க்கவில்லை, கனிமொழியை தான் வளர்த்திருக்கிறார். ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குனீங்களா சார்? ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி திமுக உருவாக்கி இருக்கிறா. தமிழ்நாட்டுல ஒண்ணு உருவாக்கிட்டு ஃபண்ட் யூனிவர்சிட்டிக்கு தான் போகுது, மொழிக்கு போகல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்க 18 யூனிவர்சிட்டி இருக்கு. 17 காங்கிரஸ் ஆரம்பிச்சது. 18 யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு பணம் போகுது? தமிழ் யூனிவர்சிட்டி ஒண்ணுதான் ஆரம்பிச்சிருக்கோம். நாம என்ன சொல்றோம்? மாவட்டத்துக்கு ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க சார். நீங்க இன்றைய முதல்வருடைய அதாவது முதல்வருடைய இன்றைய வலைதள பதிவை பத்தி உங்களுடைய நிறைவான கருத்து. அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடுவார். நீங்க அதோட கேட்டுருவீங்க. நான் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுறேன். தமிழக மீனவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது 500க்கும் மேற்பட்ட
தாக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மோடி அவர்கள் வந்த அப்புறம் 5 தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இலங்கையில. தூக்கு தண்டனை கொடுக்காம நம்ம உயிரோட மீட்டு கொண்டு வந்தோம். ஒருத்தரையும் சுடப்பட்டு சாகல. என்ன செஞ்சு கேக்குறீங்களா? டிஃபென்ஸ் கார்டு கொடுத்தோம். ஒன்னு உத்தரப்பிரதேசம், இன்னொன்னு தமிழ்நாடு. இவர் சாதனை என்றாரு. தமிழ்நாட்டோட கடனை, தமிழக அரசோட கடனை 2 மடங்கா உயர்த்தினதுதான் திமுக சாதனை. வெள்ளை அறிக்கை கேட்டோம்னா வெறும் ஒயிட் பேப்பர் இன்னொரு நாள் பேசுறேன். என்ன பேசுறேன்? இதை மட்டும் சொல்லிடுறேங்க. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நாங்க தான் காரணம்ன்றாங்க. 1967 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க யாரும் தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் ஆகலையா? இல்ல திமுக ஆட்சியில் இல்லாதப்ப அதிமுக ஆட்சி தானே தமிழகத்துல அதிகமா இருந்துச்சு. அப்ப யாரும் ஐஏஎஸ் ஆகலையா? இந்த மாதிரி யாரோ தமிழக மாணவர்கள் படிச்சு பெரியாள் ஆகிறதுக்கு நாங்க தான் ஆகணும். அப்பனா ஏன் உதயநிதி ஆகல? அப்பனா ஏன் உதயநிதி ஆகல? நீங்களா ஈஸியா வாரிசு அடிப்படையில வளர்ந்துருவீங்க. கஷ்டப்பட்டு படிச்சு ஐஏஎஸ் ஆனா நாங்க தான் காரணம் சொன்னீங்களா? சார், ஒன்றிய அரசு சொல்றாரு திமுக அரசு ஒன்றிய அரசு மனநலம் குன்றிய அரசு. சார், அந்த சொன்னாரா? தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. எல்லா நிலையிலும் வஞ்சித்து வருகிறது. இதை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள். நன்றி. திரு நந்தகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இவங்க வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 2011 சென்சஸ் படி இவங்க வந்து மக்கள் தொகையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க இந்த இல்லங்க 2011 இருந்து இது வரைக்கும் எல்லா டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் 2011 தான் போடுவாங்க. அதுல வந்து ஒரு 3 கிளாஸ் போடுவாங்க. 2011 இருந்த மக்கள் தொகை, 2015 இந்த மக்கள் தொகை, 2027 இருக்க மக்கள் தொகைன்னு சொல்லி அதை வந்து 3ஆ பிரிச்சு போட்டுதான் சொல்லுவாங்க எல்லா டீடைல் ப்ராஜெக்ட் இப்ப இருக்கும். இப்ப இவங்க ராமநாதபுரத்துல பாலம் கட்டினாங்களே, அதுக்கு என்ன 2026 மக்கள் தொகை படி கட்டினாங்க. அதுக்கும் 2011 தான் டிபிஆர். இதை வந்து இவங்க வந்து மத்திய தமிழ்நாட்டை கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிருந்தாங்க. நிறைவான கருத்து. அதனால வந்து இவங்க வந்து எப்படி என்ன சுத்தி வளைச்சாலும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க தான் குற்றம் பாருங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மக்கள் ஏற்றி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பான்னு நினைச்சானா இதை வந்து ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. மாதிரி காங்கிரஸ் ஒரு நிமிஷம் கொடுத்துரும் தலைவா, எண்டு இருக்கிறது ஒரு நிமிஷம். அவ்வளவுதான். காங்கிரஸினுடைய நண்பர் ஒன்று புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பேசுறது காங்கிரஸ் விஞ்ஞான முறை ஊழல் கடந்த காலத்துல போயிட்டு இப்போ அமைதியான மறைமுக ஊழல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட் சொல்றது. விஞ்ஞான முறை ஊழல் போய் மறைமுக சார் நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து. அதுக்கு தான் ஒரு இதோட என்ன சார், இதோட முக்கியமானது என்ன சார், அதை விட 2 டயர் ஒரு கேரளால வந்து ஒரு டாக்டர் வந்து மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் போறாரு, வெளியில வந்து பார்த்தா டாக்டர் காருடைய டயர் காணும். இந்த அளவுக்கு தான் நாடு இப்போ போயிட்டு இருக்கு. 275 நாள் அண்ணா இவர் சிஎம்னுடைய பிறந்த நாளுக்கும் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கும் அந்த ஒன்றியத்திலிருந்து தொடர்ந்து 275வது நாள் சாப்பாடு போடுற அந்த காசெல்லாம் திமுகவுக்கு மட்டும் எப்படிதான் கிடைக்குதோ. ஒரு குடும்பத்துல பட்டி இல்லாம சாப்பாடு போடுறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நிகழ்ச்சியோட தலைப்பு அது இல்ல சார். அது இல்ல சார், மக்களுக்கு என்ன போனோம் சார், மக்கள் இல்ல சொல்லிட்டு 275 நாள் எடுத்து ஒரு நிமிஷம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லிடுறாங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த அத்தனை அழைப்பாளருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாதம் நிகழ்ச்சியில் அழைப்பாளர்கள் வைத்த கருத்துக்கள் அது அவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.